நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே வந்து நாம் அந்த ராசி பலம் பார்க்க போகிறோம். ஃபெப்ரவரி மந்தோட ராசி பலம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அவர் பிறந்திருக்கிற டைமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரது லைஃப் வேறு மாதிரி இருக்கும். 2 பேரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா 2 பேரோட லக்னமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டாம்சம்னு சொல்லுவாங்க. அங்கே கூட சார்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். இது நியூமராலஜி மாதிரி டேரட் கார்டு மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்காக எப்படின்னா, அந்த ஜோதிடர்களுக்கு அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஒரு வேலை தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு அது வராது. சும்மா நீங்கள் கொடுத்துருக்க டைம் வச்சுட்டு ஒரு ஜோதிடம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அது ஃபெயில் ஆகிடும் அந்த ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகணும். ரெண்டாவது வந்து நீங்கள் பாஸ்ட்டாக நடந்திருக்கிற சில இவெண்ட்ஸே அவர் சொல்லணும். எப்படின்னா சைக்கலாஜிக்கலாக இல்லை, நீங்கள் நல்லவர், நீங்கள் கஷ்டத்தில் வந்துட்டீங்க, இந்த மாதிரி இல்லை. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி இவெண்ட்ஸ் நடந்து இதுக்குன்னா உங்கள் பாஸ்ட் சொன்ன ஒரு ஆள் உங்கள் ஃப்யூச்சர் கூட சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு ஜோதிடர். ஸோ அவரை விட்டுடாதுங்க. ஸோ அவருக்காக அவர் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும். மூணாவது வந்து ஒரு பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ மேஜிக்கல் ரெமெடி உங்கள் தலையெடுத்து நான் மாத்திரன்ற மாதிரி சொல்கிறது இல்லை. எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் பிருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிற அந்த ரெமெடிஸை கொடுக்கணும். அங்கே வந்து காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. ஜெம் ஸ்டோன்ஸோ நியூமராலஜி கருங்குலிமெல்லாம் வெறும் மந்திர ஜபம் மட்டும்தான் இருக்குது. அது நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை விவரமாக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் உங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் 2026 ஃபெப்ரவரி மாதத்தில் என்னென்ன நடக்கும், என்னென்ன இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்தா, இந்த ஜாதகத்தில் ராசியில் இருக்கிற கேது கிரகம், இந்த கேது கிரகம் ராசியில் இருக்கிறதுனால இந்த கேது கிரகம் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பிளானட். அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப நெகட்டிவாக பிஹேவ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஆனால் இது இருக்கிற டிஸ்பாசிட்டர் தியரின்னு சொல்லுவாங்க. டிஸ்பாசிட்டர்னா அந்த கேது கிரகம் இருக்கிற அந்த ராசியோட ராசியாதிபதி எங்கே இருக்கா, அதையுமே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி நம்ம பார்த்து இது வந்து ரொம்ப நல்ல பிளேஸில் இல்லை. கண்டிப்பாக உடம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, ராசியில் இருக்கிறதுனால தலைவலி, மைக்ரேன் மாதிரி இந்த மாதிரியெல்லாம் ஹெல்த் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஜாகிரதையாக இருங்க. நம்ம வந்து உடம்புக்காக நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜிம் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இது வந்து மென்டலி நம்ம ஸ்டெபிளாக இருக்கிறதுக்காக, காமாக இருக்கிறதுக்காக ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம மெடிடேஷன், ரீசெண்டாக நான் ஒரு புக் படித்தேன். அது வந்து ஜான் கபர்ஜின்னு எழுதியிருக்கிற ஒரு புத்தகம். அது வந்து மைண்ட்ஃபுல்னஸ்க்காக அவர் எழுதியிருக்காங்க. மைண்ட்ஃபுல்னஸ்னால் ஒரு நியூ டைப் ஆஃப் மெடிடேஷன். அது ஃபாலோ பண்ணால் எப்படின்னா நம்ம மென்டலி நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் எல்லா விஷயத்துலையுமே, எல்லா சுச்சுவேஷன்லுமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் மென்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சதுர்த்த பாவம் பார்த்தா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டியில் வந்து டிஸ்பியூட்ஸ் நிறைய இருக்குது இந்த டைம் பீரியடில், இந்த மாதத்தில். ஸோ எப்படி வேணாலும் அந்த பிரச்சனை வரலாம், நீங்கள் வாங்கினாலும் விற்றாலும். ஸோ அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மந்தை. இதுக்குன்னா சதுர்த்தாதிபதி ஷஷ்டத்தில் இருக்கக்கூடாது. இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். ஜாகிரதையாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது பாவம் கூட நல்லாவே இல்லை. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் கிடையாது. அப்படி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் தள்ளி போடுங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து இந்த புத கிரகம் வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் மந்தில். சனி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண நல்லது. ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இந்த நெட்டல் சார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் பிறந்த ஜாதகத்தில் அந்த பிளானட்ஸ்கள் எல்லாமே எப்படி இருக்குது, எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதை பார்க்காம நீங்கள் ராசி பலத்தை நம்பக்கூடாது. எப்படின்னா, நான் வந்து மந்த்ரேஸ்வரன் எழுதியிருக்கிற அந்த பலதீப கிரந்தத்தில் இருக்கிற இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அது வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஜாதகம் தான் பார்க்கணும், லக்னம் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இது பஞ்சம பாவம் நல்லா இருக்கிறதுனால சந்தான யோகம் இருக்குது. ஜாப், புதுசான ஜாப் கிடைக்கிற யோகம், வெளிநாட்டுக்கு ஜாபுக்கு யாரை ட்ரை பண்ணிடலாம், அவருக்கு ஜாபில் ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்குமே சான்சஸ் இருக்குது. இனி வரைக்கும் வந்து நாம் ஒரு ராசி மேலே நாம் என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறது எப்படி, ஒரு ஜாதகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம்னு பாருங்கள். அங்கே வந்து
லக்னம், சந்திர ராசி, சூரிய ராசி, பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் வந்து நவாம்ச குண்டலி, அஷ்டக வர்க்கம், கோச்சாரம், பிரஷ்னம் எல்லாமே பார்த்து தான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சும்மா சில பேர் இருப்பாங்க ஒரு 5-10 நிமிஷத்தில் எல்லா லைஃபஸ் மொத்தம் சொல்லிடுவாங்க. அது எப்படி? அது முடியாது. கம்ப்யூட்டர்னாலையும் கூட முடியாது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டைம் வேணும், அந்த ரெஸ்பெக்ட் நீங்களும் கூட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது உண்மை தான் சொல்லணும். எப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லையா? சார் நான் கார் வாங்குவீன்னா, நான் கார் வாங்குறேன்னு நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்பீங்க. இருக்கா இல்லையா அது மட்டும்தான் நான் சொல்லணும். இல்லைன்னா இல்லை. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கர்மத்துலேருந்து நமக்கு வரப்போகிற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இருக்கிற உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்காக, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.